அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்எஸ்சி மட எஜுகேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் லாஸில் ஒரு முக்கியமான சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த சம்மை ட்ரை பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அப்புறம் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவி பர்ச்சேஸ் எ செட் அட் எ 8/9 ஆஃப் த இட்ஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா, செல்லிங் ப்ரைஸில் வந்து இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் ஒரு 90 ரூபாய்க்குன்னா அது வந்து என்ன பண்ணான்னா இது 80 ரூபாய்க்கு தான் சட்டையை வாங்கியிருக்கான். அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் ஹீ சோல்ட் இட். ஓகேங்களா, ஹேட் ஹீ சோல்ட் இட். அவன் என்ன பண்ணுறான்னா அதை விற்கிறான். எவ்வளோக்கு விற்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேட் ஹீ சோல்ட் இட் அட் த 12% மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். இவனுக்கு கொடுத்த காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 12% வந்து கூட விற்றான் அப்படின்னா தென் ஃபைன் ஹீஸ் ப்ராஃபிட். அவனோட கெயின் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிள் தான். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இப்போது நான் 80 அப்படின்னு இருக்குல்ல, என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன வச்சுக்கேன்னா 800 900 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன அப்படின்னா இதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். யார் கடைக்காரன் சொன்ன செல்லிங் ப்ரைஸ். ஆனால் அவன் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னா 800 ரூபாய்க்கு தான் வாங்கினது. யார் ரவி வாங்கினது 800 ரூபாய்க்கு தான் ரவி வாங்கியிருக்கான். ஆனால் விற்கும்போது என்ன பண்ணுறான்னா இந்த 900ல் 12% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறான். ஓகேங்களா, இப்போ 12% இன்க்ரீஸ் பண்ணான்னா எவ்வளோ? 10% எவ்வளோ? 90. 12% 1% 9, 2% 18. ஓகேங்களா, இப்போ கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 108 வந்து என்ன பண்ணுறான், அவன் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கான். ஓகேங்களா, 108ன்றது அவன் என்ன பண்ணியிருக்கான்னா எக்ஸ்ட்ரா வச்சுருக்கான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு வாங்கினது எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். ஆனால் விற்றது எவ்வளோக்கு விற்றுருக்கான்? 900 + 108 எவ்வளோ? 1008 ரூபா. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ விற்றுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 208 ரூபாய்க்கு வந்து விற்றுருக்கான். இன்ட்டு நமக்கு என்ன தேவை? 100. ஓகேங்களா, நம்மளோட கெயின். அப்போ 100க்கு வந்து அவன் எவ்வளோ வந்துட்டு கெயினாக இருக்கான். அதாவது சிம்பிள். இதுக்கான இது என்ன அப்படின்னா 800 தான் வந்து 100னா 280 எத்தனை பர்சன்டேஜ்? 208ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். 280ன்ட்டேன். 208ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 800ல் 208ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? அது நீங்கள் தனியாகவும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இப்படி போட்டும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, 00க்கு இந்த 00 அடிச்சாச்சு. 8 அடிச்சிங்கன்னா 2 16. ஓகேங்களா, பேலன்ஸ் வரைக்கும் 4 6 38. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26%. சிம்பிளாக முடிச்சிடலாம். இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி நீங்கள் போட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போது நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800ல். ஓகேங்களா, 800 இருக்குது. இந்த 800ல் வந்துட்டு 28 அப்படின்றது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து 80 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 80ன்றது எத்தனை பர்சன்டேஜ்? அப்போது 80 × 80 அப்போ 20%. 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. 20% எவ்வளோ? 160. அப்புறம் இதில் 160 வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ வரணும்? வெறும் 48 தான் வரும். 48னா 1% 4. அப்போது 6% 48. அப்போது இது ஒரு 10 10 20 ப்ளஸ் இப்போ ஒரு 6 மொத்தமாக கூட்டிங்கன்னா 26%. ரெண்டு மெத்தட் எப்படி வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். என்னோட தான் 100னா 208 எவ்வளோ அப்படின்னு நீங்கள் டேட்டா போட்டு அடித்து கொடுத்துக்கலாம். இல்லை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படியும் கண்டுபிடிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.